மதுரை சட்னி சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தேங்காயே இல்லாத தேங்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் கூட தேங்காயே இல்லாமல் பட் அதே டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்னி தண்ணி சட்னி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 5-6 பச்சை மிளகாவை நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு இதுக்கு கூட ஒரு 2 பல் பூண்டு இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதை 3த்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 50 கிராம் அதாவது அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால உப்பு வந்து அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்து கனெக்ட் பண்ணி உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. இந்தளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கெட்டியாக கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க நம்ம சட்னி ரெடி. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சட்னினால இந்த கெட்டியாக நம்ம அரைச்சிருந்த சட்னியும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 200 ml தண்ணி ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நிறைய ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கினதுக்கப்புறம் மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன கேட்டிங்கன்னா தாளிப்பு. எஸ், இந்த தாளிப்பில் ஒரு சின்ன சீக்ரெட் ஒன்று இருக்குது. அது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு 2 வரமிளகா போட்டுட்டு கண்டிப்பாக இந்த சட்னி தாளிப்பில் வந்து இந்த மாதிரி வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி போடணும். இந்த வெங்காயம் கடுகு கருவேப்பிலை வரமிளகா இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது நம்ம ஏற்கனவே தண்ணியை ஊற்றி கலக்கி வச்சு அந்த சட்னியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா மதுரை ஸ்டைலில் தேங்காயே இல்லாத தண்ணி சட்னி ரெடி. இந்த தண்ணி சட்னியை நீங்கள் சுட சுட இட்லிக்கும் சூடான தோசைக்கும் நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்களேன். உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி ரெசிபிஸ்க்கும் இந்த மாதம் முழுவதுமே மதுரை ஸ்பெஷல் சட்னி சீரீஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் கெட்டி சட்னி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.